Hello, my dear friends. Welcome to Learn CS Academy. So, in this video, we are going to address one of the very important question that is arising often in your mind. அதாவது ஆகஸ்ட் எக்ஸாம் எழுதலாமா இல்ல டிசம்பர் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் உங்க மனசுல இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஒரு சாதாரணமான வீடியோவா நினைக்காம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வீடியோவா பாத்தீங்கன்னா உங்களால தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த முடிவின் அடிப்படையில தீர்க்கமான ஒரு திசையில பயணிக்க முடியும். நெட்டுங்கிற அந்த ஆசையை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றத அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. இறுதியா ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் ஆர் டிசம்பர் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா இதை எப்படி நம்ம டிசைட் பண்றது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன் டன் ஃபார் ஜூன் 2024 அப்படின்னு நான் பின்னோக்கி சொல்றேன். ஏன்னா நீங்க ஜூன் 2024க்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுதான் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஆகஸ்ட் 2024ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 15 20 40 நாளுக்குள்ள நம்மளால அவ்வளவு பெரிய எஃபர்ட்டை போட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, சோ நீங்க ஜூன் 2024க்கு எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணது அந்த கொஸ்டின் பேப்பர்ல தட் இஸ் ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு தூரம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் எதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவர் ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரூஃப். ஐ பிலீவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிலேட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட். ஓகே, இந்த கொஸ்டினை கேட்டு இதுக்கான ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கேட்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவா பாருங்க. இதை பேஸ் பண்ணி நான் 3 டிஃபரெண்ட் கேஸா பிரிக்கிறேன் உங்க எல்லாரையுமே. கேஸ் 1, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, பரீட்சையும் நல்லா பண்ணிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். உங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் எதுவா மட்டும்தான் இருக்கணும்னா ஆகஸ்டா மட்டும்தான் இருக்கணும். நெட் நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா நெட்டும், ஜேஆர்எஃப் நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா ஜேஆர்எஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு லேர்ன் சிஎஸ் அகாடமியோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கேஸ் 2, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, பட் நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ உங்க மேல மிஸ்டேக் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன ஒரு கால் எடுக்கலாம்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ரிவிஷன். ஸோ ரிவிஷன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களால நெட்டோ ஜேஆர்எஃப்ஓ அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கேஸ்ல தட் இஸ் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சார் பட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல டியூ டு சம் ரீசன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஆகஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே நிச்சயமா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கேஸ் 3, யூ டிடன்ட் ப்ரிப்பேர் வெல், யூ டிடன்ட் டன் வெல். அப்ப நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணல, சரியா நம்ம பரீட்சை எழுதல. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமா ஆகஸ்ட ஃபோக்கஸ் பண்றது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே எக்ஸாம் டிசம்பர் 2024 மட்டும்தான். டிசம்பர் 2024 பார்த்து நல்லா படிச்சீங்கன்னா உங்களால நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். இது 100% பாசிபிள். ஆனா ஆகஸ்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன், ஃபாலோடு பை தட் ரிசல்ட்டை பார்த்துட்டு டிசம்பருக்கு ஃபோக்கஸ் பண்றேன்னா உங்களால 50%க்கு கூட ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, சோ இந்த 3 கேஸ்ல நீங்க எந்த கேஸ்ல இருக்கீங்கன்னு பாத்துக்குங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்டைலை நீங்க சூஸ் பண்ணுங்க. இத பத்தி இன்னும் டீடைல்டா படிக்கிறதுக்கு நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். சோ கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் வெல் ஃபார் ஆகஸ்ட். கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இதுக்கான சப்போர்ட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சீரீஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இன் அவர் யூடியூப் சேனல் லேர்ன் சிஎஸ் அகாடமில. அது கண்டினியூ ஆகும். அந்த சப்போர்ட்டை நீங்க நிச்சயமா வச்சுக்குங்க, அதை நல்லாவே பயன்படுத்திக்குங்க. அண்ட் இந்த இடத்துல நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கவும் விரும்புறேன். ரீசெண்டா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிருக்கிறோம். அரௌண்ட் 60,000 வியூஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் 3000 ஹார்ஸ் வீடியோவை நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸா இருக்கிறதுனால தான் நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை அதிகமாக பயன்படுத்தி உங்க வெற்றி பாதையை நல்லா வழிவகுத்துக்க வாழ்த்துகிறோம். ஃபாலோடு பை தட் என்ன சொல்ல வரேன்னா நீங்க நிச்சயமா கிராக் பண்ணீங்க. தட் இஸ் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 டெஃபினட்டா கிராக் பண்ணிடுவீங்க, நோ ப்ராப்ளம். கேஸ் 3 கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆகஸ்ட் 2024. ஏன் சார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இட் வில் கிரியேட் a ப்ராப்ளம் ஃபார் டிசம்பர் 2024 ஆல்சோ நான் சொல்றேன். இங்க நீங்க ஆகஸ்ட் போய் ஆவரேஜ் ப்ரிப்பரேஷனோட ஆகஸ்டுக்கு போறது டிசம்பர் ப்ரிப்பரேஷனையும் ஆவரேஜா மாத்திடும். சொல்ற வார்த்தை புரியுதா? ஆவரேஜ் ப்ரிப்பரேஷனோட ஆகஸ்டுக்கு போறது டிசம்பர் ப்ரிப்பரேஷனையும் ஆவரேஜா மாத்திடும். சரி சார், இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான விடையா இந்த சீனை நல்லா பாருங்க. இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறது நான் அண்டுன்னு போட்டிருக்கேன். தட் மீன்ஸ்
you are going to focus August. If it is not clicked well, then you are going to December. Correct? You are going to focus for August. If it is not clicked well, you are going to December. இப்ப இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறேன். இது 1, இது 2ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன் சார் ஒரு ரேபிட் இருக்கனால 1 போட்டுங்க, 2 ரேபிட் இருக்கனால 2 போட்டீங்களாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஐ எம் மேக்கிங் இட் as 1 and I am making it as 2. தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ உங்களை நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். நீங்க இந்த ரேபிட் பின்னாடி ஓடணும். ஏதாச்சும் ஒரு ரேபிட் எனக்கு புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க 1 சூஸ் பண்ணுவீங்களா, 2 சூஸ் பண்ணுவீங்களா? ஆன்சர் யோசிச்சிட்டீங்களா? ஓகே. இஃப் யூ ஆர் சூசிங் 1, டெஃபினட்டா உங்களால முடியும். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு ரேபிட் தான் இருக்கு. அது எங்க ஓடுதோ அங்க போய் நீங்க நிச்சயமா புடிச்சிடலாம். தட் இஸ் வாட் ஐ எம் காலிங் ஃபார் ஆகஸ்ட். நீங்க ஆகஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற இடத்துலயே நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க. ஸோ ஆகஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். ஆனா நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல சார், அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட ட்ரை பண்ணுவேன், அது கிடைக்கலன்னா நான் டிசம்பரை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 2 முயல்களுமே கிடைக்காமல் கூட போகலாம். ஏன் சார் இது எப்படி சார் உங்களால சொல்ல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் கம் வித் ப்ரூஃப். ஜஸ்ட் லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ரூஃப். டிசம்பர் 2024 ஒன்லி அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் அசியூம் பண்றேன் டிசம்பர் 15th அன்னைக்கு எக்ஸாம் ஷெட்யூல் பண்றேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் இப்பவே ஆகஸ்டுக்கு போயிடுச்சு, அப்ப மார்ச்ல தானே சார் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ப்ரிசீடிங் ஈவென்ட்லாம் முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் யோசிச்சு பாருங்க. நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தே வில் டெஃபினெட்லி ஃபாலோ த சைக்கிள். ஜூன் சைக்கிள் ஃபாலோடு பை டிசம்பர் சைக்கிள்ங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர்ல பரீட்சை நடக்கிறதுனால டிசம்பர் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால டிசம்பர்ல தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ டிசம்பர் 15th நான் எக்ஸாம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதனோட விளைவா நான் என்ன முடிவு பண்றேன்னா, என் கையில ப்ரிப்பரேஷனுக்கு 5 மாசம் இருக்கு. எப்படி? என் கையில ப்ரிப்பரேஷனுக்கு 5 மாசம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சார் எப்படி சார் 5 மாசம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது என் காதுல விழுது. அதை எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். கரெக்டா? ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ஜூலை 15th. ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் 1 month. ஓகேவா? ஆகஸ்ட் 15ல இருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் 1 month. தட் இஸ் செகண்ட் மந்த். செப்டம்பர் 15ல இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் தேர்ட் மந்த். அக்டோபர் 15ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் ஃபோர்த் மந்த். கடைசியா நவம்பர் 15ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் ஃபிஃப்த் மந்த். ஸோ டிசம்பர் 15 நம்ம எக்ஸாம் அசியூம் பண்ணோம்னா உங்களுக்கு 5 months இருக்கு. இது ஏன் சார் கிரீன் கலர்ல போட்டிருக்கீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நீங்க ப்ரிப்பரேஷனை பண்ண போறீங்க. இந்த இடத்துக்கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரிவிஷன் பண்ண போறீங்க. மினிமம் ரிவிஷனுக்கு 1 month வேணும். இருந்தா மட்டும்தான் நம்மளால சக்சீட் பண்ண முடியும். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி நான் போட்டிருக்கேன். சரி சார், நான் இப்ப ஆகஸ்ட் டிசம்பர் 2யும் ஃபோக்கஸ் பண்ணா என்ன சார் ஆகும்? இங்க எனக்கு என்ன கிடைக்குது ரிசல்ட்? 4 month plus 1 month கிடைக்குது சார். எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் எக்ஸாமுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. தட் இஸ் நீங்க இப்பதான் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பிகாஸ் நீங்க தேர்ட் கேஸ்ல இருக்கீங்க. யூ ஹேவ் நாட் ப்ரிப்பேர்ட் வெல். சோ யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் நவ். You have only 45 days to prepare. No problem. You prepare something. So உங்களுக்கு 45 days கிடைக்குது. That is ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும், ஆகஸ்ட் 15ல இருந்து செப்டம்பர் 1 வரைக்கும். So here you are having some 1 month. Here you are having some 15 days. So உங்களுக்கு 1 month and 15 days or 45 days கிடைக்குது. No problem about it. இது உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல நீங்க படிச்சுட்டு பரீட்சைக்கு போயிருவீங்க. சப்போஸ் ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். எகைன் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 15th அன்னைக்கு எக்ஸாம் ஷெட்யூல் ஆகுது அப்படின்னா, எகைன் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்பதான் ஸ்டார்ட் ஆகும்னா, ரிசல்ட் வந்தாதான் ஸ்டார்ட் ஆகும். லெட் அஸ் அஸ்யூம் செப்டம்பர் 15th ரிசல்ட் வருதுன்னு, ரிசல்ட் வந்த அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும், செப்டம்பர் 15 டு அக்டோபர் 15 1 month, அக்டோபர் 15 டு நவம்பர் 15 செகண்ட் மந்த், நவம்பர் 15 டு டிசம்பர் 15 தேர்ட் மந்த். ஸோ இந்த தேர்ட் மந்த் நம்ம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் தான் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் ஃபார் ப்ரிப்பரேஷன் யூ ஹேவ் ஒன்லி 2 months. சரி சார், நான் இந்த ரெண்டுத்துக்கும் போகாம, உங்க கேள்வி என்ன, நான் ரெண்டுத்துக்கும் போகாம டிசம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்டயே தட் இஸ் 2 months உங்களுக்கு டிசம்பரை ஃபோக்கஸ் பண்ணி போயிருப்பீங்க. தட் இஸ் 100% சிலபஸ் அப்படின்னா இந்த 2 monthsல நீங்க 50% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அப்ராக்சிமேட்லி ஸ்பீக்கிங் 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க ஆகஸ்டுக்கு போயிட்டு இங்க வந்தீங்கன்னா, you are still in 0% where your competitors will be completing 50%.
right? So இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு 2 months lag ஆகுது. So you are able to complete only 50% of the syllabus. Think about the pressure also. Think about the pressure also, my dear friends. Right? So if you are planning to prepare only for December, or if you have not prepared well for June, you are trying August, means take August exam as mock test. Take August exam as mock test and concentrate on December. You will definitely do that. Right? Next one. This is ஒரு முயல் கான்செப்ட், this is 2 முயல் கான்செப்ட். I hope you are able to understand it. சரியா? So ground truth about preparation. So preparation எப்படி சார் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. So usually most of the student எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலி விட்டுருவாங்க, பின்னாடி பிடிப்பாங்க. That is, if they are having 5 months, all these scenario I am telling with respect to 5 months. Initially விட்டுருவாங்க. So 3 months they will be slowly preparing or no preparation. Final 2 months prepare பண்ணுவாங்க. There are one set of students who will not prepare anything, and finally suddenly 1 month they will prepare. So 4 month idle and 1 month best one and 1 month best one. This is also one case. And there is one good set of people who will prepare consistently for all the 5 months. This is a good one. And there is one more thing called super good. Super good. So what they will do is they will initially prepare really well. They will really well. They will prepare, and slowly they will slow down and make it as consistent. So the initial 2 months they put hard effort, as much effort as possible. They will put at the initial stage, and they will definitely clear the exam. This case also clear the exam. But this case is not clearing the exam. அப்போ தெளிவா புரிஞ்சுங்க, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கலாம். இன்னும் பெஸ்டா இருக்கணும்னா ஆரம்பத்துல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையா கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். இதுல எந்த கேஸ் உங்களுக்கு வேணுங்கிறத முடிவு பண்ணீங்க. Followed by that, Learn CS Academy is providing a fantastic course focusing on December NET 2024 with respect to computer science. உங்க எல்லாருக்குமே தெரியும், with respect to computer science we are providing the course, and we are calling this batch as success batch. And almost we have crossed a good amount of percentage seats got filled. Okay, and in order to make it efficient to everyone, we are giving a very much affordable rate of 7,999 as a early bird offer. Inniki night this early bird offer is going to finish, and we are trying to extend it for 2 more days. That is until Saturday, that is 13th of this month. This offer will be available. So நீங்க enroll பண்ணிக்கிங்க. But there is one important condition. Tomorrow, that is we are going to launch the batch by tomorrow. That is on 12/7/2024 we are going to launch the batch by evening 6:30 p.m. So those who are paying by Saturday will get access of that recording. So don't worry about it. This class we are just going to have an introduction session, how to use the portal and what are all the facilities available. Adanaala as much as possible utilize this offer and enroll on or before Saturday to access one of the best course for NET CS. Okay, thank you so much. We are signing off from Learn CS Academy. See you live very soon. Thank you. Bye bye.